வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரையாக செல்கிறார். இபிஎஸ் வரவழைப்பு இன்று பார்த்தீங்கன்னா, அந்த பாத யாத்திரையானது தொடங்கியது. இந்த மாரி தினம் தினம் அரசியல் சார்ந்த உண்மை தகவல்கள நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்கு அப்படின்றத முழுமையா பார்க்கலாம். அதாவது அண்ணாமலை பாத யாத்திரை இபிஎஸ்க்கு அழைப்பு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பாத யாத்திரை நிகழ்வின் துவக்க விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ள இருந்த நிலையில், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா, பாஜக சார்பில அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விரைவில் பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல்ல வர இருக்கிற நிலையில, இவங்க இருவரும் பார்த்தீங்கன்னா, கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இந்த பாத யாத்திரை பார்த்தீங்கன்னா, ஆளும் கட்சியாக திகழக்கூடிய திமுக அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறதுங்க. ஸோ, இந்த நிலையில செந்தில் பாலாஜி, பொன்முடி மற்றும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கே.என். நேரு, கேகேஎஸ்ஆர் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஊழல்ல கன்ஃபார்மா மாட்டுவாங்க. இவங்கலாம் தப்பிக்கவே முடியாது. திமுக அரசு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழல் அரசு. இது பார்த்தீங்கன்னா, இந்த அரசு நீடிக்கக்கூடாது. சீக்கிரமே பார்த்தீங்கன்னா, ஆட்சி கலைப்பு ஏற்பட்டு ஆட்சி பார்த்தீங்கன்னா, மறுசீர் செய்ய வேண்டும் அப்படின்ற மாரி பல அரசியல் பிரமுகர்கள் பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு குரல் குடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக வைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி திமுக கட்சியினர் பார்த்தீங்கன்னா, பிடிவாதம் பிடித்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, ஆளுநர் அவர்களும் பார்த்தீங்கன்னா, பலமுறை பார்த்தீங்கன்னா, இதை விமர்சனமாக பேசினார். ஸோ, தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் இருக்கிறார். அடுத்தபடியாக பொன்முடி அவர்கள் விசாரணைக்கு மீண்டும் அழைப்பார் என்று கூறப்படுகிறது. என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.